ஆலயம் திறந்தது ஆண்டவர் பலியில் அனைவரும் வாருங்களே. இறையாட்சியில் ஆட்சியில் ஆனந்தம் பொங்கிட அனைவரும் வாருங்களே. நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். ஆலயம் திறந்தது ஆண்டவர் பலியில் அனைவரும் வாருங்களே. இறையாட்சியில் ஆட்சியில் ஆனந்த பொங்கி அன்போடு வாருங்களே. ஆலயம் திறந்தது ஆண்டவர் பலியில் அனைவரும் வாருங்களே. இறையாட்சியில் ஆட்சியில் ஆனந்த பொங்கி அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, நமது ஆலயத்தை உலக மீட்பர் ஆலயம் சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இன்று அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. அர்ச்சிப்பதற்கும் இதை திறந்து வைத்து நமக்கு திருவிழா திருப்பலி சிறப்பாக நிறைவேற்றி நமக்காக ஜெபிப்பதற்கும் வருகை புரிந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு முனைவர் ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களை உங்கள் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் பெயரால் வரவேற்பதில் மகிழ்கிறேன். கரவொலிகளை தந்து நாம் அனைவரும் வரவேற்போம். சிவகங்கை மறைமாவட்டத்தின் 3வது முத்தான ஆயர், நம்ம இந்த ஆலயம் சிறப்பாக அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றால் ஆயர் அவர்களது உதவியாலும் பல மக்களது நல்ல உள்ளங்கள் தந்த நன்கொடைகளாலும் இது அழகூட்டப்பட்டு மெருகூட்டப்பட்டு சிறப்பாக இந்த சீரமைக்கப்பட்ட ஆலயம் இது அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு முதற்க நமக்கு நன்றிகளை எடுத்து சொல்லுவோம். இந்த திருவிழா திருப்பலியையும் இந்த அர்ச்சிப்பு திருப்பலியையும் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு ஆயரவர்களோடு இணைந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிவகங்கை மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தை ஆரோன் அவர்களையும், நமது மறை மாவட்டத்தில் மறை வட்டத்தினுடைய வட்டார அதிபரான அருட்தந்தை தேவசகாயம் அவர்களையும், அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் காரங்காடு, சிவகங்கை, சருகணி மற்றும் இவர்கள் அருட்தந்தைகள் அனைவரையும் உங்கள் பெயரால் வரவேற்று மகிழுகிறேன். வாழ்வும் வழியும் ஒளியும் உயிரும் நானே என்று சொல்லி மீட்பையும் வாழ்வையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உலக மீட்பரான இரட்சகரான நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருத்தூதர்களும் அவருடைய சீடர்களும் அறிக்கையிட்டது போல, நீரே ஆண்டவர், நீரே மெசியா, நீரே வாழும் கடவுள், எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர் என்று நாம் அனைவரும் அறிக்கையிட்டு நம்பிக்கையில் நிலைத்து நின்று நாம் ஒவ்வொருவரும் வாழவும் வளரவும் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை எண்பிக்கின்ற வகையில் இந்த ஆலயத்தை நல்ல முறையில் நாம் இங்கு தேடி வந்து இறைவனை சந்தித்து ஜெபித்து பக்தியில் நம்பிக்கையில் வளரவும் வாழவும் இறையருளை இறைஞ்ச உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் ஆசிரியையும் இறைஞ்சுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைப்பவர் நீரே. மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை பொழிகிறீர். இதனால் பரலோக தந்தையாகிய நீர் எங்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைக்கும் அன்பினால் பாவத்திலிருந்தும் விடுவிக்கின்றீர். நீரே எங்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் சேர்க்கிறீர். ஏனெனில் பாவக்கரை படிந்த மனிதர் கருணை மிகுந்த உமது திட்டத்தினால் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து
அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளர்களாக திகழவும் நீரே திருவுளமானீர். ஆகவே இறைவா, இச்சன்னீரையும் இந்த உப்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியாரின் கோவிலாக மாற்றுகிற திருமுழுக்கின் அடையாளமாய் அமைகிறது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடும் இத்திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் விண்ணக எருசலேமுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கம் நிறைந்த தந்தையாகிய இறைவன் இந்த ஜெப வீட்டில் எழுந்தருளியிருப்பாராக. அவர் வாழும் கோவிலாகிய நம்மை தூய ஆவியாரின் அருளால் புனிதப்படுத்துவாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே,
இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் பழப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம் கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாய் இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் ஒரே திருமகனும் எம் மீட்பெருமான கிறிஸ்து விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதை நம்புகிறோம். இதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை திருவார்த்தைகள் 1-11 முடிய. தெயோபாவில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இருந்து பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தாரும், காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்ல வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வான் படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை எத்துணை அருமையானது. உமதில்லம் எத்துணை எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் ஆலய முற்றத்தை விரும்பி தேடி என் மனம் ஏங்கி தவிக்குது. என் உள்ளமும் உடலுமே இறைவனை நினைத்து மகிழ்ச்சியோடு என்றுமே பாடுகின்றது. என் ஆன்மா ஆண்டவரின் ஆலய முற்றத்தை விரும்பி தேடி என் மனம் ஏங்கி தவிக்குது. என் உள்ளமும் உடலுமே இறைவனை நினைத்து மகிழ்ச்சியோடு என்றுமே பாடுகின்றது. உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர், உமது எல்லாம் தங்குவோர் நற்பேறு பெற்றோர். வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட நான் உன்னுடன் வாழ்வதே மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட நான் உன்னுடன் வாழ்வதே மேலானது. வான்படைகளின் ஆண்டவர், உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவர், உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. இறைவனே, உன் இல்லத்தில் தங்கி வாழ்ந்திட அடைக்கலாம் குருவிக்கும் வீடு கிடைத்தது. குருவிகள் தன் குஞ்சுகளை பாதுகாக்கவும் மகிழ்ச்சியோடு வாழவும் கூடு கிடைத்தது.
இறைவனே உம் இல்லத்தில் தங்கி வாழ்ந்திட அடைக்கலாம் உருவிக்கும் வீடு கிடைத்தது. குருவிகள் தன் குஞ்சுகளை பாதுகாக்கவும் மகிழ்ச்சியோடு வாழவும் கூடு கிடைத்தது. வலிமை பெற்றவர் நற்பேறு பெற்றோர் உமது இல்லம் தங்குவோம் நற்பேறு பெற்றோர். பாவிகளின் இல்லத்தில் தங்குவதை விட என் இறைவனின் இல்லமே மேலானது. பாவிகளின் இல்லத்தில் தங்குவதை விட என் இறைவனின் இல்லமே மேலானது. வான்படைகளின் ஆண்டவர் உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவர் உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 மற்றும் 10, 19 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கும் முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றார். அங்கே இப்போது நாம் சார்பாக கடவுள் திருமுன் நிற்கின்றார். தலைமை கூறு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகின்றது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்குள் ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுபட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு மிகு உறுதியான நம்பிக்கையோடு அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. அகமகிழ்வோம் அக்களிப்போ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 46 முதல் 53. இயேசு சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரிலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானி அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய வல்லமடை கிராம இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்திலே நான் பொறுப்பேற்றது முதல் குறைந்தது 100 கிராமங்களுக்கும் பங்குகளுக்கும் சென்றிருப்பேன் என்று எண்ணுகிறேன். குறிப்பாக வல்லமடை கிராமத்திற்கு வருவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்றால், கஷ்டமான காலத்திலும் நீங்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை பாதுகாத்திருக்கிறீர்கள். ரைட், நான் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியமும் உங்களுக்கு பாராட்டுக்கள், ஆனால் கைதட்டாமல் அதை ஏற்றுக்குங்க. எனவே கஷ்ட காலத்திலும் கத்தோலிக்க விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இடையே இருந்த சிக்கலையும் கூட எப்பொழுது சாதுரியமாக வென்றிருக்கிறீர்கள். சென்ற ஆண்டு உங்கள் பிரதிநிதிகளை நான் பரமக்குடி அருள் சான்று நிலையத்திலே அழைத்து மீண்டும் ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், எங்கு அருளடையாள கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதற்கு பிறகு நீங்கள் அதற்கு முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக அதற்கு முயற்சி எடுத்த கிராம பெரியோர்களை நான் அன்போடு பாராட்டுகிறேன். உங்களுடைய பங்குத்தந்தையும் அருள்பணி ராஜமாணிக்கம் அவர்களும் உங்களை உற்சாகப்படுத்தி மீண்டுமாக இந்த கடவுளின் கோவில் புதுப்பிக்கப்பட்டு எங்கு ஜெபங்களும் திருப்பலிகளும் தொடர்ந்து நடைபெற நீங்கள் ஏற்பாடு செய்துள்ளீர்கள். எனவே மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு பாராட்டுகிறேன். உங்கள் முகத்திலும் அந்த மகிழ்ச்சி தென்படுவதை நான் பார்க்கிறேன். எனவே இந்த நாளில் இங்கு வருகை தந்து இந்த கிராமத்திற்கு இவ்வளவு பெரிய அழகான கோவில், இப்பொழுது அதை அழகாகவும் புதுப்பித்திருக்கிறீர்கள். இந்த பீடமானது
பீடத்தினுடைய பின்பகுதியானது மிக அழகாக இருக்கிறது. சிம்பிள் அண்ட் ஃபைன், எளிமையாக அதே சமயத்தில் அழகாக இருக்கிறது. எனவே இந்த ஆலயத்தில் நீங்கள் ஆலயத்திற்குள் வந்து காலை மாலையிலே ஜெபம் செய்து திருப்பலிகள் நடைபெறுகிற பொழுதெல்லாம் அனைவரும் வருகை தந்து இந்த ஆலயத்தை நீங்கள் பயன்படுத்தி இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயம், இதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள், அதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் நான் பாராட்டுகிறேன். இந்த நாளிலே இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலர் திருவிழாவை கொண்டாடுகிறீர்கள். இந்த ஆலயம் உலக மீட்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்கள் பெரும்பாலும் புனிதர்களுக்குத்தான் அர்ப்பணிக்கப்படும். அரிதாக இயேசு ஆண்டவருக்கும் இன்னும் மிக அரிதாக தூய ஆவியாருக்கும் ஆலயங்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றன. அப்படி அரிதாக அர்ப்பணிக்கப்படுகிற ஆலயங்களில் ஒன்றாக உங்களுடைய ஆலயம் இருக்கிறது, உலக மீட்பர் ஆலயம். வழக்கமாக உலக மீட்பர் திருவிழாவை கிறிஸ்து அரசர் திருவிழாவாக நவம்பர் மாதத்திலே தான் கொண்டாடுவார்கள். ஆனால் அதிலும் நீங்கள் வேறுபட்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் விண்ணேற்றமடைந்த இயேசு ஆண்டவருக்கு விழா எடுக்கிறீர்கள். எனவே உலக மீட்பர் என்று விண்ணேற்றம் அடைந்த இயேசுவை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். நம்முடைய மறைமாவட்டத்தில் 2 இடங்களில்தான் விண்ணேற்றமடைந்த இயேசுவுக்கு விழா எடுக்கப்படுகிறார். ஒன்று கழுகேற்கடை வேதபோதகர் கோவில் திருவிழா. இந்த வாரம் நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமை நான் அந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்றினேன். இன்றைய நாளிலே இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியை உங்களுடைய திருவிழா திருப்பலியாக நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா என்பது சரியாக உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு உயிர்த்த 40வது நாள் கொண்டாடப்படுகிறது. அப்படி என்றால் இந்த ஆண்டு நேற்றைய முன்தினம் 29ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அது ஆண்டுதோறும் வியாழக்கிழமை தான் வரும். ஐரோப்பிய நாடுகளிலே அது ஒரு அரசு விடுமுறை நாள். எப்படி கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு நமக்கு அரசு விடுமுறை இருக்கிறதோ அதுபோல் ஐரோப்பிய நாடுகளிலே இயேசுவினுடைய விண்ணேற்பு திருவிழாவிற்கும் அரசு விடுமுறை. நம்முடைய நாட்டிலே அன்று வேலை நாளாக இருப்பதாலே அதற்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவாக நம்முடைய நாட்டில் நம்முடைய ஆலயங்களிலே கொண்டாடப்படுகிறது. ஆனால் உங்களுடைய பாதுகாவலர் என்ற முறையிலே இந்த ஆலயம் உலக மீட்பருக்கு விண்ணேற்றமடைந்த இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதால் இந்த விழாவை நீங்கள் என்று கொண்டாடுவது அர்த்தமும் பொருத்தமும் உள்ளதாக இருக்கிறார். இந்த விழாவிற்குள் வருவதற்கு முன்பாக ஐரோப்பாவிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த நாளை ஃபாதர்ஸ் டே என்று கொண்டாடுவார்கள். அவர்கள் ஃபாதர்ஸ் டே என்று கொண்டாடுவது தந்தையாகிய இறைவனுடைய வெற்றியின் விழா என்பதாக அவர்கள் கொண்டாடுவார்கள். நீங்கள் விவிலியத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை யாருக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்று சொன்னால் திருத்தூதர் பேதுரு குறிப்பாக நீங்கள் சிலுவையில் ஏற்றி கொன்ற இயேசுவை தந்தையும் கடவுளுமானவர் உயிர்ப்பித்தார் என்று தான் சொல்லுவார். எனவே இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது தந்தையாகிய கடவுளுடைய செயல்பாடு, தந்தை கடவுளுடைய வெற்றி செயல். எனவே அந்த உயிர்ப்புக்கு பிறகு 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே தன்னை தன்னுடைய சீடர்களுக்கு காட்டி தான் உயிர்த்ததை மெய்ப்பித்தார். அதற்கு பிறகு 40ஆம் நாள் விண்ணேறி சென்றார் என்றால் அவர் விண்ணேறி சென்றவுடன் தந்தையாகிய கடவுள் அவரை வரவேற்று அவருடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்க செய்திருக்கிறார். எனவே இது தந்தையின் செயல், தந்தையின் வெற்றி. எனவே தான் ஃபாதர்ஸ் டே என்று தந்தையாம் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையிலே ஐரோப்பாவிலே இதை கொண்டாடுவது வழக்கம்.
ஆனால் இப்பொழுது இங்கே நம்முடைய நாட்டிலும் மதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள், அதே போல் விமென்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஃபாதர்ஸ் டே, சர்வதேச ஆண்கள் தினம் என்று மே மாதம் 25ஆம் தேதி குறிப்பிடப்படுகிறார். ஆனால் பெரும்பாலும் அது கவனிக்கப்படாமலே கடந்துவிடும். எனவே நாம் ஃபாதர்ஸ் டே, தந்தையாகிய இறைவனுக்கு விழா எடுக்கிற பொழுது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் தந்தையர்களையும் பாராட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று எண்ணுகிறேன். பொதுவாக அன்னையர்களை, தாய்மார்களை நாம் வெகுவாக பாராட்டுகிறோம், அவர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் தந்தையர்களை பெரிதாக நினைப்பதில்லை. நான் ஒரு பங்குக்கு போன போது பசங்க நிறையா பேர் இருந்தானுங்க, ஆம்பளை பசங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் யாரா ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அம்மா அப்படின்னாங்க, மம்மி அப்படின்னாங்க. யாரா உங்கள் வீட்டில் வில்லன் அப்படின்னு கேட்டேன். டேடி அப்படின்னாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த சர்வதேச ஆண்கள் தினத்திற்கு ஒரு பெண் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதில் நிலத்தை தன் மனைவியின் பெயரில் வாங்கி, நகையை தன் மகளின் பெயரில் வாங்கி, வீட்டை தன் மனைவியின் பெயரில் வாங்கி, நகையை தன் மகளின் பெயரில் வாங்கி, நிலத்தை தன் மகனின் பெயரில் வாங்கி, கடனை மட்டும் தன் பெயரில் வாங்கி கொள்ளும் அப்பா அம்மார்கள் பாராட்டுக்குரியவர்களே என்று ஒரு கவிதை. எனவே இந்த தந்தையர்களுடைய பணி, அவர்கள் குடும்பத்திலே செய்கிற தியாகமும் நினைவு வரப்பட வேண்டும். எதன் பின்னணியில் என்று சொன்னால், தந்தை கடவுளுடைய தியாகத்தை நாம் பாராட்டுகிறோம். தந்தையாகிய இறைவன் தன் திருமகனை ஒரு 33 ஆண்டுகள் இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். அது அவருக்கு ஒரு இழப்பு தான். ஆனால் நம்மேல் கொண்ட அன்பின் காரணமாக அவர் தன் மகனை 33 ஆண்டுகள் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழலை அவரை ஏற்றுக்கொண்டார். அதுபோல தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் குடும்பத்திற்காக பல தியாகங்களை நிச்சயமாக செய்கிறார்கள். எனவே இந்த நாளிலே தந்தையாம் இறைவனை நினைவு கூற நாளில், தந்தையாம் இறைவனுக்கு நன்றி சொல்கிற நாடுகளே, தந்தை இறைவனுடைய விழாவை கொண்டாடுகிற நாளிலே நாம் நம்முடைய தந்தையர்களையும் நினைத்து நாம் பாராட்ட வேண்டும். என்னுடைய அண்ணன், அவர் 70 வயசில், அவருக்கு 70 வயசில் எப்பாவது காய்ச்சலாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் என்னை பற்றி அப்பாம்பார். வழக்கமாக அம்மானு தானேக்கா அழுவோம். ஆனால் என்னுடைய அண்ணன் என்னை பற்றி அப்பாம்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், அப்பாவை நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்களே? அப்பா செஞ்ச தியாகம் எனக்குத்தான் தெரியும்பார். எனவே இப்படி தந்தையர்கள் தியாகம் செய்கிறார்கள் என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். தந்தை கடவுளுடைய தியாகத்தினுடைய பின்னணியிலே நம்முடைய தந்தையர்களுடைய தியாகத்தையும் அவர்கள் குடும்பத்திற்கு செய்கிற நல் தொண்டையும் அர்ப்பணத்தையும் நாம் இன்று பாராட்டுகிறோம். இப்பொழுது நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த விண்ணேற்பு திருவிழாவிற்கு வருவோம். இந்த விண்ணேற்பு என்பது என்ன? ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்விலே முக்கிய நிகழ்வுகள் என்றால் எத்தனையை சொல்லலாம்? 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை நிகழ்வுகளை முக்கிய நிகழ்வுகள் என்று சொல்லலாம்? 4 சொல்லலாம். 1 அவருடைய பிறப்பு, 2 அவருடைய பாடுகள், இறப்பு, ஞானஸ்நானத்தெல்லாம் விட்டுடுறோம். 3 அவருடைய உயிர்ப்பு, 4 அவருடைய விண்ணேற்றம். இந்த 4 இடையில் இருக்கிற 2ஐயும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல் நிகழ்வையும் 4வது நிகழ்வையும் பார்ப்போம். முதல் நிகழ்வு என்ன? அவர் விண்ணிலிருந்து மண்ணகம் இறங்கி வந்ததை கொண்டாடுகிறோம். கடவுளுடைய திருமகன் மனிதராக பிறந்தார் என்பதை கொண்டாடுகிறோம். கடைசி நிகழ்வு என்ன? மனிதராக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு, இறைவனின் மகன், திரும்பவும் விண்ணுக்கு ஏறி சென்றார். எனவே அவருடைய வாழ்விலே ஒரு சுற்று முடிவு பெறுகிறார். விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தவர் மண்ணிலிருந்து விண்ணுக்கு திரும்பி செல்கிறார். இதுதான் வாழ்வினுடைய முழுமை. எப்பொழுதுமே ஒரு முழு சுற்றில்தான் முழுமை இருக்கிறது. எனவே இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரை மீட்பதற்காக வந்த புனிதராம் கடவுள் மனிதரை மீட்பதற்காக, மனிதரை புனிதராக்க
புனிதராம் கடவுள் மனிதரானார் என்று நாம் பாடுகிறோம். எனவே அப்படி இறைமகனாக இருந்தவர் மனிதனாக பிறந்து பாடுகளால் மனிதர்களை மீட்டு உயிர்ப்பிலே தான் கடவுளுடைய திருமகன் என்பதை நிரூபித்து இறுதியாக விண்ணுக்கு அவர் ஏறி செல்கிறார். அதனால்தான் அவருடைய இந்த விண்ணேற்றத்தை நாம் விண்ணேற்றம் என்று சொல்கிறோம். அதே சமயம் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை விண்ணேற்பு என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை அசெண்டிங் அப்படின்னா ஏறி செல்றது. இவருடைய சக்தியால் கடவுளின் மகன் என்பதனால் இவர் விண்ணகம் ஏறி செல்கிறார். அன்னை மரியாள் நம்மை போன்ற மனிதர். எனவே அவர் விண்ணுக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அஸ்யூம்டு இன்டு ஹெவன். அவர் கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல பெற்றார். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு விண்ணுக்கு ஏறி சென்றார். அந்த விண்ணுக்கு ஏறி சென்றதைத்தான் பைபிள் மிக தெளிவாக சொல்கிறார். எப்படி உயிர்ப்பு நிகழ்வை 4 நற்செய்திகளும் சொல்லுகின்றனவோ அதுபோல விண்ணேற்ற நிகழ்வை 4 நற்செய்திகளிலே 2 நற்செய்திகள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. ஒன்று மார்க்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பெத்தானியா மலையிலே அவர்களை கூட்டி அவர்களை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி விசுவசித்து திருமுழுக்கு பெறுவோருக்கு என்னவெல்லாம் நடக்கும், புல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்கள் வாழ்வர், அவர்கள் நோயாளிகள் மேல் தலையில் கை வைப்பர், அவர்கள் குணமடைவர், அவர்கள் பல மொழிகள் பேசுவர், எப்படியெல்லாம் அவர்கள் பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். மேகங்களுக்குள் அவர் விண்ணகத்திற்குள் மறைந்தார் என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்திக்கு வந்தோம் என்றால் லூக்கா புதிய ஏற்பாட்டிலே 2 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒன்று நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, மற்றொன்று திருத்தூதர் பணி. இந்த 2 நூல்களிலும் திருத்தூதர் பணி ஒரு வரலாற்று நூல். திருச்சபை தொடக்க காலத்திலே எப்படி வரலாறு படைத்தது என்பதனை சொல்வதுதான் திருத்தூதர் பணியினுடைய நூல், அதனுடைய நோக்கம். எனவே தொடக்க திருச்சபையுடைய வரலாறை தருகிற வரலாற்று நூல் திருத்தூதர் பணி. அதிலே இந்த முதல் அதிகாரத்திலேயே இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை பற்றி பேசுகிறார். அதற்கு முன்பாக நற்செய்தி 24வது அதிகாரத்தில் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி. இந்த நற்செய்தியிலே 3 செய்திகள் தெளிவாக உணரப்படுகின்றன. ஒன்று, ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைய முன் தன் சீடர்களுக்கு ஆசி வழங்கினார். இரண்டாவதாக, ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணகம் சென்றார். 3, சீடர்கள் இயேசுவை வணங்கிவிட்டு எருசலேமில் வந்து கடவுளை போற்றிக் கொண்டு இருந்தார்கள். இந்த 3 முக்கிய செய்திகளை மீண்டும் சொல்கிறேன். இயேசு விண்ணகம் செல்லும் முன் தன் சீடர்களை ஆசீர்வதித்தார், முக்கியம். 2, ஆசீர்வதித்து கொண்டிருந்த பொழுதே விண்ணகம் சென்றார். 3, அதன் பிறகு சீடர்கள் எருசலேம் வந்து கடவுளை போற்றிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்து அவருடைய திருத்தூதர் பணி நூலுக்கு வந்தோம் என்றால் அங்கேயும் திருத்தூதர் பணி முதல் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களிலே இந்த நிகழ்ச்சி குறிப்பிடப்படுகிறார். அதிலே இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் உரையாடல் நிகழ்கிறார். இதுதான் முதல். ஆண்டவரே, நீர் இஸ்ராயலுக்கு அரசுரிமையை பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று சீடர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார். இரண்டாவதாக, அவர்கள் கண்முன்னே அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள பெற்றார். 1:9. மூன்றாவதாக, தூதர்கள் விண்ணுக்கு சென்ற இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது வானக தூதர் தோன்றி, கலிலேயரே, ஏன் இப்படி வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் வானகத்திற்கு செல்ல பார்த்த இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லுகிறார். அதற்கு பின் இவர்கள் எருசலேம் திரும்பி வந்து உயிர்த்த இயேசுவை எல்லோருக்கும் அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள்.
இதுதான் வரலாறு. இப்போ பார்த்தீர்கள் என்றால் இந்த இயேசுவினுடைய விண்ணேற்பு பற்றிய நற்செய்தி ஆவணங்கள், புதிய ஏற்பாட்டு ஆவணங்களை பார்த்திருக்கிறோம். வரலாற்றிலே எப்படி இது கொண்டாடப்பட்டு வருகிறது என்று பார்க்க வேண்டும். எருசலேம் புனித நாட்டிற்கு சென்றவர்கள் எருசலேமிலே இயேசுவோடு தொடர்புடைய பல இடங்களை பார்ப்பார்கள். புனித நாட்டுக்கு சென்றோம் என்றால் இயேசு பிறந்த பெத்லெகேம், இயேசு திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக்கிய கானாவூர், நாசரேத்தோர், கப்பர்நவும், கடைசியாக எருசலேம் என்று எல்லா இடங்களையும் போய் பார்ப்பதுண்டு. அப்படி பார்க்கிற பொழுது இந்த எருசலேமிலே இயேசு பிடிபட்ட இடம், இயேசு 14 ஸ்தலங்கள், சிலுவை பாதை 14 ஸ்தலங்களை எப்படி இழுத்துச் செல்ல பெற்றார் அந்த இடங்கள், கடைசியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம், அவருடைய உயிர்ப்பு இடம், இப்படி அனைத்தையும் பார்ப்பது உண்டு. இதுபோல இயேசுவினுடைய விண்ணேற்போடு தொடர்புடைய 2 இடங்கள் சொல்லியிருக்கின்றன. ஒன்று விண்ணேற்பு ஆலயம், த சர்ச் ஆஃப் அசென்ஷன். இன்னொன்று விண்ணேற்பு இடம். இது 2 இடத்துல இருக்குது. இந்த விண்ணேற்பு ஆலயமும் சரி, இயேசுவினுடைய விண்ணேற்பு இடம். இந்த விண்ணேற்பு இடம்ங்கிறது ஒரு சின்ன உழவு பெரிய அறைதான். அதிலே நடுவிலே ஒரு பாதம் இருக்கிறது, 2 பாதம், ஒரு பாதம் அழுத்தி ஒரு பாதம் இப்படி தூக்கி. அப்படி என்றால் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி செல்லும் பொழுது அவர் பதித்த பாதங்கள். இந்த 2மே வியப்புக்குரிய வகையில் இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கிறது. மற்ற இடங்களெல்லாம் நம்முடைய கையில் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கிறது, அல்லது புராட்டஸ்டாண்டுகள், கத்தோலிக்கர்கள், ஆர்த்தோடாக்ஸுகள், இப்படி கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கின்றன இயேசு உயிர்த்த இடம் வரைக்கும். ஆனால் விண்ணேற்பு இடம் மட்டும் முஸ்லீம்கள் கையில் இருக்கிறார். ஆனால் முஸ்லீம்கள் அதை பாதுகாப்பாக பாதுகாக்கிறார்கள். இதில் என்ன விசித்திரம் என்று சொன்னால், இந்த விண்ணேற்பு ஆலயம் அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. இந்த விண்ணேற்பு ஆலயத்தில் இந்த வியாழக்கிழமைக்கு முந்தின புதன்கிழமை இரவு இஸ்லாமிய பெண்கள் கூடி ஈசா நபியை தொழுவார்கள். யார்? இயேசுவுக்கு இன்னொரு பெயர் குரானில் ஈசா நபி. அவரை ஒரு தீர்க்கதரிசியாக குரான் போற்றுகிறார். அவருக்கு பேர் இயேசு என்று நாம் அழைக்கிறோம், அவர்கள் ஈசா என்று அழைக்கிறார்கள். எனவே ஈசா நபியை இரவு முழுவதும் வணங்குவார்கள், பாடல்கள் பாடி போற்றி பாடுவார்கள். மறுநாள் காலையில் அதிகாலையில் எல்லா பெண்களும் எழுந்து ஓடி வருவார்கள். ஓடி வந்தால் அடுத்து தடிக்கு விழுந்தால் ஒலிவமலை, அந்த ஒலிவமலை பகுதியை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்படி இயேசு விண்ணகம் சென்றபோது சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்களோ அதுபோல் இந்த பெண்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்களில் ஒரு சிறுமி, இஸ்லாமிய சிறுமி ஒருத்தி அந்த பெண்களை பார்த்து சொல்லுவாள், பெண்களே, ஏன் வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பார்க்குமாறு விண்ணகம் சென்ற ஈசா நபி திரும்பவும் உலகத்திற்கு வருவார் என்று இன்னும் நாடகம் போல, பாஸ்கா நாடகம் போல் அதுவும் நடைபெறுகிறது இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலே. அதற்கு அடுத்து நாம் டூரிஸ்ட் யார் போனாலும் இந்த இயேசுவினுடைய பாதம், அவர் உயிர்த்ததாக சொல்லப்படுகிற, அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்ற கால் பதித்து சென்ற இடம், அதை யாரும் இன்றும் பார்க்கலாம். இந்த அசென்ஷன் சர்ச்சை சில பேர் தான், அதை நான் ஆராய்ச்சி மாணவனாக இருந்த காரணத்தினாலே சிறப்பு அனுமதி வாங்கி அழைத்து சென்றார்கள் அந்த இடத்திற்கு. எனவே இப்படி இந்த 2 இடங்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பை 2000 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு, இந்த விண்ணேற்பை இன்றும் இஸ்லாமியர்களும் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் நாம் கொண்டாடுகிறோம். இவர் விண்ணகம் ஏறி சென்று என்ன செய்கிறார்? கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே பாடுகிறோம், கடவுளுடைய வலது பாரிசத்திலே, வலது பக்கத்திலே அவர் வீற்றிருக்கிறார். இந்த வலது பக்கம் என்பது அதிகாரத்தில் பங்களிப்பு. இப்போ அரசியல் கட்சிகளையும் இந்த அதிகார பிரச்சனை நடக்கிறத நாம் பார்க்குறோம், அப்பா அம்மா இடையில கூட நடக்குது. அப்படி இங்கே பார்த்தீர்கள் என்றால் தந்தை தன் மகனுக்கு தன் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய அதிகாரத்திலே தன் மகன் கிறிஸ்துவுக்கு பங்கு கொடுக்கிறார். இப்போ கடைசியாக நமக்கு கேள்வி என்ன என்றால், ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்று விட்டாரா?
நம் மத்தியில் இல்லையா என்ற கேள்வி யாருக்கும் வரலை. நம்ம மத்தியில் இருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம். எப்படி இருக்கிறார் என்பது தான். அதாவது ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்றவர் திரும்ப வருவார். அது நம்முடைய நம்பிக்கை. எப்போ வருவார்? உலகம் முடியும் போது வருவார். எனவே அதுதான் இயேசுவினுடைய 2ஆம் வருகை. நம்முடைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஒரு பெரிய இறையியல் அறிஞர். அவர் கடைசியாக எழுதிய நூல் கிறிஸ்தியல் நூல், ஜீசஸ் ஆஃப் நாசரத் என்ற நூல். அதிலே அவர் சொல்லுவார், 3 வகையான வருகை இருக்கிறார் இயேசுவினுடைய வருகை. முதல் வருகை, ஃபர்ஸ்ட் கமிங், அது எப்போ நடந்தது? 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் மனிதராக பிறந்த பொழுது. 3வது வருகை, தேர்டு கமிங், அதுதான் உலகம் முடிவிலே அவர் வருவது. இதற்கு இடையிலே மிடில் கம்மிங் என்று இருக்கிறார். இடையில் அவர் வருவது. அது எப்பொழுது? இப்பொழுது. எப்பொழுதெல்லாம் இயேசு வருகிறார்? அந்த காலத்தில் பெரியவங்கள் சின்ன குறிப்பிடம் படிக்கும்போது கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில்? தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்பது பதில். அதுக்கடுத்து இயேசு எங்கே இருக்கிறார்? அதுக்கு என்ன பதில்? விண்ணகத்திலும் நற்கருணையிலும் இருக்கிறார் என்பது பதில். அதுதான் இயேசு எங்கெல்லாம் இருக்கிறார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொல்லுவது இந்த இறை வார்த்தையில் இருக்கிறார். இறை வார்த்தையை எடுத்து நீங்கள் வாசிக்கிற பொழுது, வீட்டில் வாசிக்கலாம், தோட்டத்தில் வாசிக்கலாம், பள்ளிக்கூடத்தில் வாசிக்கலாம், ஹாஸ்டலில் வாசிக்கலாம், எங்கெங்கெல்லாம் நீங்கள் இயேசுவை இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கிறீர்களோ அங்கு இயேசு வருகிறார். 2வதாக அருளடையாள கொண்டாட்டங்களில் 7 அருளடையாளங்கள், அந்த அருளடையாளங்களில் வருகிறார். குறிப்பாக திருப்பலி, நாம் அடிக்கடி கொண்டாடுவது திருப்பலி. அந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே இயேசு வருகிறார். 3வதாக புனிதர்களின் வாழ்வில் இயேசு வருகிறார் என்று சொல்கிறார். அப்போ புனிதர்கள் என்று சொன்னால் அன்னை தெரசா அவருடைய பணியில், ஃபாதர் பியோ அவருடைய பணியில், இப்படி நூற்றுக்கணக்கான புனிதர்களுடைய வாழ்வில் இயேசு வருகிறார். இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். எனவே நாம் இப்பொழுதும் நம்மிடையே இயேசு இருக்கிறார் என்பதனை உணர்ந்தவர்களாக இயேசுவை கொண்டாட வேண்டும். இயேசுவை கொண்டாடுகிற பொழுது, அல்லது இயேசு நம்மோடு இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? நாம் பலம் பொருந்தியவர்களாக மாறுகிறோம். ஒருத்தர் நீ தானே அது, அப்போனா நானும் தண்ணியில் நடக்கணுங்கிறார். சொன்னது யார்? பேதுரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நடந்து வாங்கிறார். அவர் நடக்கிறார். இயேசு நம்மோடு இருந்தால் நாம் தண்ணீரிலும் நடக்க முடியும். இயேசு நம்மோடு இருந்தால் எந்த துன்பங்களையும் வெற்றி கொள்ள முடியும். இயேசு நம்மோடு இருந்தால் எந்த புண்களையும் ஆற முடியும். இயேசு நம்மோடு இருந்தால் எந்த பிளவுகளையும் நாம் சமாதானப்படுத்த முடியும். எனவே விண்ணகம் சென்றாலும் நம்மோடு இருக்கிற அந்த இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருப்பதால் நாம் வலிமை பெற்று நம் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று நாம் அவரருளால் சிறப்பாக வாழ்ந்து சிறக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை மிகச்சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், இந்த கிராமத்து மக்கள் அனைவருக்காகவும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசி. உமது திருமகனின் உயிர்ப்பு, விண்ணேற்றம் ஆகிய மறைபொருட்களின் ஊடக தோன்றி வளர்த்திரு அவையில் நம்பிக்கை வாழ்வு சிறக்க பணியாற்றுமாறு நீர் அழைத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவருக்கும் தேவையான ஞானத்தை வழங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக பேரின்பத்தை தரும் எம் இறைவா, இவ்வுலக சுகங்களை நாடி உம்மை புறக்கணித்து வாழும் மக்கள் அனைவரும் விண்ணக வாழ்வை பற்றி சிந்திக்கவும், நீர் காண்பித்த அன்பு வழியில் நடந்து
விண்ணக வாழ்வை உரிமையாக்கி கொள்ள உதவ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை காத்து பராமரிக்கும் இறைவா, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்கள் நம்பிக்கை குன்றாது எங்கள் வாழ்வை உம் பாதையில் நடத்தி சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலிக்கும் இறைவா, நீர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை உணர்ந்து எங்கள் குடும்பங்களிலும் உறவுகளிடமும் அன்பு பாராட்டவும் ஒற்றுமையாய் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழவும் எம் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். உம் திருமகனை இறப்பின் பிடியிலிருந்து விடுவித்து சாவியிலிருந்து வெற்றி வீரராக உயிர்ப்பிக்கச் செய்த விண்ணக தந்தையே இறைவா, உம்முடைய விழாவை, உம் திருமகனின் விண்ணேற்பை உமது விழாவாக கொண்டாடுகிறோம். நாங்கள் உம்மை என்னாலும் உம்முடைய வலிமையை, வல்லமையை, உம்முடைய ஆற்றலை, உம்முடைய சக்தியை உணர்ந்தவர்களாக வாழவும். எங்கள் வாழ்வில் நாங்கள் தோல்விகளையும் துன்பங்களையும் சந்திக்கிற பொழுது உம்முடைய ஆற்றலை பெற்று உம் திருமகன் இயேசுவினுடைய பிரசன்னத்தால் நாங்கள் ஆற்றல் பெற்று ஆற்றல் படுத்தப்படுபவர்களாக வாழ்ந்து எங்கள் வாழ்வில் சிறக்க கிருபை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். காசு பணம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும், கரம் விரித்து அணைத்திடும் தகப்பனின் நேரம். நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும் நற்கருணை ஆண்டவரின் நல்லேரம். வானக விருந்தே வாவா, வாழ்வின் பொருளே வாவா, ஒவ்வொரு நிறைவே வாவா, முழுமுதல் தலைவா வாவா, வார்த்தை படிவே வாவா, வாடிடும் உள்ளம் வாவா, இரவா மருந்தே வாவா, இயேசுவின் உடலாய் வாவா, பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். வாழ்வின் கனியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர், பாலையில் மன்னா உண்டனர், காணாடின் முன்கணம் கண்டனர். வாழ்வின் கனியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர், பாலையில் மன்னா உண்டவர், காணாடின் முன் சுவை கண்டனர். என்னை உணவாக உண்டிடுவோர் பின்னின் பரிசாக வென்றிடுவர், என்னை உணவாக உண்டிடுவோர் பின்னை பரிசாக வென்றிடுவர். இயேசு அழைக்கின்றார், இறைந்து வாருங்கள், தன்னை பகிர்கின்றார், பகிர்ந்து வாருங்கள். வானக உணவே வாவா, வாழ்வின் பொருளே வாவா, ஒவ்வொரு நிறைவா வாவா, முழு முதல் தலைவா வாவா, வார்த்தையின் வடிவே வாவா,
வாடிடும் உள்ளம் வாவா, இறைவன் மருந்தே வாவா, இயேசுவின் உடலாய் வாவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உமது திருமுன் கொண்டு வருகிறோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்கு அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன்னேறி சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியோ, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அதிசயம் புரிந்திடும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழ்கின்றோம். அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் இறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலி விருந்து, நீங்காத அன்பின் நினைவுயிரு. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் இறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலி விருந்து, நீங்காத
நீங்காத அன்பின் நினைவு இது. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் இயேசு பலிவிருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. என்னில் வாழ அன்பில்லால் என்னை தேடி வந்தாயே, உலகம் வாழ உயிர்கள் வாழ் உணவின் வடிவில் வந்தாயே. என்னில் வாழ அன்பில்லால் என்னை தேடி வந்தாயே, உலகம் வாழ உயிர்கள் வாழ் உணவின் வடிவில் வந்தாயே. மலை துளி மண்ணில் விழுந்திடும் போது நிலமது பலனை தருவது போல நீயும் என்னில் வந்தாயே. நிலமாய் விளைவே நிஜமாக, முடியும் இணையும் நிலையாக, கனிகள் தருவேன் வழியாக, வழியும் வாழ்வும் உண்மையுமாகி உறவென நிறைந்தவனே. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. பாவம் என்னும் பாரம் நீர் தாகம் போக்க வந்தாயே, காணல் நீர்தான் எந்தன் சொல் உண்மை சொல்ல வந்தாயே. பாவம் என்னும் பாரம் நீர் தாகம் போக்க வந்தாயே, காணல் நீர்தான் எந்தன் சொல் உண்மை சொல்ல வந்தாயே. சிறகுகள் விரிக்கும் பறவைகள் போல மலரென சிரிக்கும் மழலைகள் போல உந்தன் பாதம் வந்தாலே உள்ளம் மலர்வே உன்னாலே. காயங்கள் ஆறும் தன்னாலே, கனிவே உந்தன் சொல்லாலே. உடலின் உயிராய் உள்ளம் நிறை திருவிருந்தானவனே. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகிறீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இன்று விண்ணகம் சென்று நமது விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தனது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்வை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் ஆட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதனை உணர்ந்து மகிழ்வுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.